இல்லை, அரசியல் என்பது வேறு, திரைக்கவர்ச்சிக்காக நடிப்பது என்பது வேறு. நடிகர்களை கொண்டாடுகிற ஏமாளிகளான கூட்டம் நாங்கள் கிடையாது. மிக தெளிவான சிந்தனையோடு இருக்க வேண்டும். ஓடுங்க புள்ளடி, ஓடுங்க புள்ளடி, நாம் தமிழர், நாம் தமிழர், நாம் தமிழர், ஓடுங்கள் புள்ளடி, ஓடுங்கள் புள்ளடி. நாளை நடைபெற இருக்கின்ற இந்திய தமிழகத்தின் சட்டமன்ற தேர்தலிலே வணிகாமன் தென்மேற்கு பிரதேச உறுப்பினராகிய நாங்கள் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு ஆதரவாக இந்த எழுச்சி கொள்ள இந்த பேரணியை ஒழுங்கு செய்திருக்கிறோம். இது ஏன் சீமானுக்கு நாங்கள் ஆதரவாக எங்களுடைய இலங்கை தமிழீழத்திலிருந்து எழுச்சி கொள்ள வேண்டும் என்றால் எங்களுடைய தலைவர் பல தமிழ் தேசியவாதிகளை கைகாட்டி போட்டு சென்றிருந்தார். அவர்களை பலனளிக்காத நிலையில் தீர்க்க தரிசனமாக தென்னிந்தியாவிலிருந்து சீமான் அவர்களை அழைத்து வந்து அவர் பல நமக்கு தெரியாத புரியாத பல கதைகளை கூறி தான் இல்லாத காலத்திலும் தன்னுடைய தேசியத்தையும் இனத்தையும் பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை சீமான் தான் செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தார். அதற்கமைவாக அவர் கடந்த 15 ஆண்டுகளாக எந்த ஒரு பதவிகளையும் பெறாமல் தேசியத்துக்காகவும் எங்களுடைய தமிழ் இனத்தின் ஒரு உலகளாவிய தமிழினத்தின் விடுவிற்காகவும் எங்களுடைய அடையாளத்தை அடையாளப்படுத்துவதற்காகவும் அந்த தேர்தல் களத்திலே பல முனைகளிலே பல நாட்களாக அன்னம் தண்ணி அருந்தாமல் தனது குரலும் இயங்காத நிலையிலும் தனது தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொண்டிருக்கிறார். அந்த தேர்தல் பிரச்சாரங்களுடைய கொள்கை பிரடங்களை பார்க்கின்ற வகையிலே அவர் சரியான ஒரு தேசியவாதியாக ஒரு இயற்கை வளங்களை பாதுகாத்தல் மற்றும் தொழிற்சாலைகள் அமைவதை தடுத்தல் மற்றும் விவசாயத்தினை ஊக்குவித்தல் மற்றும் தற்சார்பு பொருளாதார கொள்கையை பிரகடனப்படுத்தி இருக்கிறார். அந்த வகையிலே அவர் மீது கொண்ட எங்களுடைய நம்பிக்கை இந்த யாழ் மண்ணினுடைய தமிழ் மக்களின் பூரண நம்பிக்கை என்றும் இவர் இந்த செந்தமிழ் சீமான் தான் எங்கள் தமிழ் மக்களுடைய இறுதி நம்பிக்கை. அவரை பலப்படுத்துவதன் மூலம் நமது தமிழினம் விடிவு காணும் என்பதும் எங்களுடைய நம்பிக்கை. அந்த வகையிலே உலகவாழ் உறவுகள் அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தாலும் இந்திய வாழ் தமிழ் உறவுகள் அவருக்கு வாக்களித்து அவரை சட்டமன்றத்துக்குள் அனுப்பி அவருடைய குரலை ஓங்க வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். நன்றி. நாங்கள் ஒரு தெளிவான செய்தியை சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த பவனியை நாங்கள் இங்கே செய்திருக்கிறோம். உண்மையிலே தமிழ் தேசியம் இன்றைக்கு உயிர்ப்போடு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணமாக அண்ணன் சீமானை குறிப்பிட்டே ஆக வேண்டும். ஒரு பதவி இல்லை, அதே மாதிரி எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் நீண்ட காலம் இந்த இனத்திற்காக அல்லது இங்கு வாழக்கூடிய மக்களுக்காக கொடுக்கப்படக்கூடிய குரல். இன்றைக்கு அந்த தேர்தல் காலத்தில் இருக்கக்கூடிய ஏனையவர்களோடு ஒப்பிடுகிற போது எல்லாருமே எங்களை கொன்றவர்கள் அல்லது கொள்வதற்கு துணை நின்றவர்கள். அவர்களிலிருந்து வித்தியாசப்படுகிற எங்களுக்காக குரல் கொடுக்கிற ஒரு தரப்பாக சீமானுடைய தரப்பை நாங்கள் பார்க்கிறோம். எந்த வேட்பாளர்களும் குற்றச்செயல்கள் இல்லாத வேட்பாளர்கள், பரந்துபட்ட வேட்பாளர்கள். அதை தாண்டி இந்த இனம் நம்பிக்கையோடு அல்லது நாங்கள் இந்த உலக பரப்பிலே எங்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கு அல்லது எங்கள் பிரச்சனைகள் பேசப்படுவதற்கு ஒரு பலமான குரல் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. நாங்கள் தோற்றுப்போன இனம் மீண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது. அப்படி இருக்கிற போது தனியே இந்த ஸ்ரீலங்கா தீவுக்குள் இருந்து கொண்டு நாங்கள் எங்களுடைய தீர்வுகளையோ எங்களுடைய பிரச்சனைகளையோ பேச முடியாது. மிக குறிப்பாக அயல் நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய அனுசரணை இல்லாமல் இந்த தீவிலே எந்தவித மாற்றங்களையும் யாரும் செய்துவிட முடியாது என்பது மிக முக்கியமான விஷயம். அப்படி இருக்கிற போது அங்கே ஒரு பலமான குரல் இந்த இனம் தொடர்பிலே அல்லது இனம் பற்றக்கூடிய வலிகள் தொடர்பிலே, இந்த வேதனைகள் தொடர்பிலே தெளிவாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் ஒரு கடைசி சந்தர்ப்பம், எங்களுடைய ஒருத்தர் வயதில் குறிப்பிட்டது போல ஒரு கடைசி சந்தர்ப்பமாக இந்த வாய்ப்பு இருக்கிறது. 4 தேர்தல்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னும் நம்பிக்கையோடு அங்கே ஒருவர் எழுந்து நின்று தன் குரலை உயர்த்துகிறார் என்று சொன்னால் ஒரு வாய்ப்பை கொடுத்து அதன் மூலமாக இங்கே வந்து நீங்கள் இந்த சேரிங்கன்னு சொல்லி கனவேர் கேட்கலாம். நாங்கள் வாக்களிக்க முடியாது, நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. உலக பரப்பில் கூடிய எத்தனையோ பேர் எங்களுடைய நண்பர்கள் இங்கே இருந்து இந்தியாவை போய் பிரச்சாரம் செய்கிறார்கள், பிரச்சாரம் செய்து விட்டு வந்தவர்கள் இருக்கிறார்கள். வெளிநாடுகளில் குடியுரிமை பெற்ற பல பேர் தங்களோட வேலையை விட்டுட்டு இந்தியாவில் வந்து அண்ணன் சீமானுக்காக செய்கிறார்கள். கனவேர் கேட்கலாம், நீங்கள் உங்களோட வேலையை விட்டுட்டு என்ன சேரியல், இது உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத வேலைன்னு சொல்லி. ஆனால் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை அல்லது பலப்படுத்தப்பட வேண்டும். எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்யணும். ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் வந்து எங்களால் முடிந்த அந்த வேலையை செய்யணும். ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது, அதை பயன்படுத்தி இந்த தேர்தல் மூலமாக சட்டசபைக்கு அனுப்புவதன் மூலம் தொடர்ந்து வருகிறார். நீர்த்து போகாமல் இந்த பிரச்சனை காலம் கடந்து போச்சுன்னு சொன்னா அவ்வளவு காலத்துக்கு பிறகு இந்த பிரச்சனையை பற்றி பேசுறதுக்கு யாருமே இல்லை. ஒரு பெரிய கால இடைவெளி தான் எங்களுடைய போராட்டத்தை முடிவு கொண்டது. ஆகவே நீண்டு போகிற இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை
அல்லது அது தொடர்பிலான ஒரு சரியான கரசனை வெளிப்படுத்துகிற விதமாக சீமானுக்கு வாக்களிங்கள் என்று சொல்லி இந்தியாவில் இருக்கக்கூடிய உறவுகளை கேட்கிறோம். எல்லோரும் அவருடைய கரங்களை பலப்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் இந்த விஷயம் மூலமாக குறிப்பிட விரும்புகிறோம். நாங்கள் ஈழத்திலிருந்து நாம் தமிழர் கட்சியை ஆதரித்து வலிகாமன் திருநீக்கு பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினர்கள் நாங்கள் தன்னிச்சையாக எந்தவித கட்சி வேதங்களுமின்றி சீமான் அண்ணாவுக்காக நாங்கள் இந்த ஒரு ஆதரவை கொடுக்கிறோம். நாங்கள் ஆதரவை கொடுப்பதன் நோக்கம் இன்றைக்கு எங்களுடைய யுத்தம் மௌனித்து பல தசாப்தங்களை கடந்து விட்டது. அந்த காலத்திலேயும் தமிழ் தேசியம் என்று இன்று வரைக்கும் சர்வதேச அளவிலே எங்களுடைய இனத்தினுடைய விடிவுக்காக எந்தவித பதவிகளிலையும் எந்தவித சமரசமுமின்றி திரு செந்தமிழன் சீமானன் அவர்கள் ஒரு கட்டமைப்பாக கொண்டு செல்கின்றார். உண்மையிலேயே அவருடைய சித்தாந்த கொள்கைகள் அதுமீது தேசிய தலைவர்களுடைய ஒரு கொள்கையை சித்தாந்தமாக கொண்டு அந்த கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்களில் இருந்து ஏனைய உறுப்பினர்கள் வரையும் சேர்க்கிற ஒரு கட்டுக்கோப்பான நல்ல ஒரு ஒழுக்கமான தமிழ் தேசியத்தின்பால் திரை கவர்ச்சிகளையும் தாண்டி பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை ஒன்று திரட்டி இந்த மண்ணின் விடிவுக்காகவும் எங்களுடைய தமிழர் நாங்கள் பலத்த இனம் நாங்கள் எங்கேயுமே ஓங்கி நிற்கணும் என்ற ஒரு இதுக்காக செந்தமிழன் சீமானவர்கள் குரல் கொடுக்கிற அவர் எந்த இலவசங்களும் இல்லை. இப்போ சொல்லப்போனால் ஆட்சியில் இருக்கிற கட்சிகளை பார்த்தா இலவசங்களை கொடுத்துத்தான் சலுகை அடிப்படையிலே மக்களை கவர்றார்களே தவிர அவர் சொல்கிறார் நான் இலவசங்கள் எதுவுமே இல்லை, தற்சார்பு பொருளாதாரம் ஊடாகவும் தூய குடிநீர் தரமான மருத்துவம் கல்வி இந்த மூன்றையும் தான் நான் இலவசமாக தெரிவேன், மற்றதெல்லாம் உங்களுடைய தற்சார்பு பொருளாதார ஊடாக இந்த நாட்டை ஒரு முன்னகத்தை ஒரு இதுக்கு கொண்டு செல்வோம் என்று சொல்கிறேன். ஆகவே நாங்கள் அந்த வகையிலே செந்தமிழ் சீமான் அவர்களை ஆதரித்து நாங்கள் நாம் தமிழர் என்ற ரீதியிலே அனைவரும் ஆதரவாக நிற்கின்றோம். நாம் தமிழர் இல்லை, அரசியல் என்பது வேறு, திரைக்கவர்ச்சிக்காக நடிப்பது என்பது வேறு. நடிகர்களை கொண்டாடுகிற ஏமாளிகளான கூட்டம் நாங்கள் கிடையாது. மிக தெளிவான சிந்தனையோடு இருக்க வேண்டும். அது தொடர்பிலே பகிரப்படுவதும் பகிர்ந்ததை நீக்குவதும் என்பது அவரவர் இயல்புக்கு பண்ண. நான் ஒரு பதிவை போட்டேன்னா அதுக்கு நான் தான் பொறுப்பு. ஆனால் இடைவெளியில்லாத தூக்குறதுன்றது தொடர்பிலேயே அந்த பதிவேன் போடப்பட்டது என்பதற்கு எல்லாருக்குமே தெளிவான நிலைப்பாடு தெரியும். அது தொடர்பில் நாங்கள் அலட்டிக்கொள்ள தேவையில்லை. எல்லாராலையும் எல்லா நேரத்திலையும் விசில் அடிக்கிறார். ஆனால் ஒரு உணர்வுள்ள தமிழனாக எல்லா நேரத்திலையும் இருக்க முடியும். பள்ளிக்கூடத்தில் காலத்தில் விசில் அடிச்சிருப்போம். ஆனால் அதுக்கு பிறகு நாங்கள் ஒழுக்கமானவர்களாக இருக்கணும்னு சொன்னால் நாங்கள் நல்ல பண்புகளோட நாங்கள் இருக்கணும். அந்த அடிப்படையில் ஒரு உறுதியான நிலைப்பாட்டோட உறுதியான கட்டுக்கோப்போடு இருக்கிற ஒரு தரப்புகள் தான் எங்களுக்கு தேவை என்றதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. உண்மையில நாங்கள் யுத்தத்தால் கொல்லப்படுகிற வேளையில நடந்ததை எல்லாருக்குமே தெரியும். யார் எங்களுக்காக இறங்கி நின்று பேசினார்கள், அது எத்தனை பேர் எங்களுக்காக உயிர் துறந்தார்கள் என்பது தெரியும். ஆனால் சில பேர் போலியான விஷயங்களோட 3 மணித்தியால உண்ணாவிரதங்கள் இப்படியான கனவேலையை செய்தார்கள். ஆகவே இது தொடர்பில் பகிர்ந்த தொடர்பில் நீங்க அவைகிட்ட தான் கேட்கணும். ஆனால் உண்மையான தமிழனா இருந்தால் அதை செய்திருக்க மாட்டேன். என்ன சொன்னால் ஒரு உணர்வுள்ளவர்கள் அல்லது இந்த மண்ணில இருந்து வலிகளையும் வேதனைகளையும் அனுபவித்த யாருமே இப்படியான விஷயங்களுக்கு ஒரு காலமே துணை போக மாட்டார்கள். நாங்கள் யுத்த நடைகள் இந்த மண்ணில இருந்து நாங்கள் வலிகளை அனுபவித்த நாங்கள் எவ்வளவு அங்க வெண்ணியில் இருக்கக்கூடிய அனுபவித்தவரை குறையத்தை அனுபவிச்சாலும் எங்களுக்கும் தெரியும் அந்த காலத்துல என்ன நடந்ததுன்னு சொல்லி. நாங்கள் இப்படியான இனச்செயல்களுக்கு ஒருபோதுமே துணையாக மாட்டோம். இன்று எமது தமிழ் தேசிய பரப்புக்கு செந்தமிழன் சீமானால் எவ்வளவோ விடயங்கள் செய்யப்பட்டிருக்கின்றது. தமிழ் தேசியம் சார்ந்த பல்வேறுபட்ட ரீதியில் எமது தமிழ் தேசிய எங்களுடைய மக்களுக்கு எவ்வளவோ விடயங்கள் செய்திருக்கிறார். இந்த எங்களுடைய தமிழ் தேசிய கொள்கையினை சர்வதேசத்துக்கு கொண்டு சென்றதில் பெரிய பங்கு அவருக்கு இருக்கின்றது. அந்த வகையிலேயே நாங்கள் இன்று அவருக்கு நன்றியை செலுத்தும் முகமாக தாயகத்தில் இருந்து அவருக்குரிய ஆதரவை வழங்கி கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த இடத்திலே நாங்கள் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு தாயகத்தில் இருந்து தாயக உறவுகள், தாயக தொப்புள்கொடி உறவுகளான தமிழ் மக்கள், நாங்கள் தமிழ்நாட்டு மக்களிடம் கேட்டுக்கொள்வது எங்கள் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற பல்வேறு விடயங்களை சர்வதேசத்துக்கு கொண்டு செல்கின்ற சீமானவர்களுக்கு நீங்கள் ஆதரவளித்து எங்களுக்கான ஆதரவாக அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் இந்த தாயகத்தில் இருந்து நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அத்துடன் சீமானவர்கள் எங்களுக்கு நிச்சயமாக அடுத்த கட்டம் எங்களுடைய தேசிய ரீதியான பிரச்சனைகளை சர்வதேசத்துக்கு கொண்டு செல்வதற்கான ஒரு பதவியை அவர் பெறுவதனூடாக அவருடைய பேச்சு இன்னும் சர்வதேசத்திற்கு ஓங்கி ஒலிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் இந்த இடத்திலே தமிழ்நாட்டு மக்களிடம் கேட்டுக்கொள்கின்ற விடயம்
நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு, தமிழர் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று இந்த இடத்திலே கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எம் இனமானது முழுமையாக அழிக்கப்பட்ட பின்பு எம் இனத்தினுடைய குரலாக ஒரு நாம் நீண்ட காலமாக இங்கே பாரம்பரியமாக வாழ்ந்து வந்த இனம் இலங்கையில் அழிக்கப்பட்ட பின்பு அந்த அழித்த செய்தியை நேற்று இன்று நாளையும் கதைக்கக்கூடியவன் என்று சொன்னால் அது சீமான் அண்ணா மட்டும்தான். தனது வெற்றியை மட்டும் இலக்காக கொள்ளாமல் ஈழத் தமிழர்களுக்காக தொடர்ச்சியாகவே குரல் கொடுத்து கொண்டு வருகின்ற அந்த குரல் தொடர்ந்து ஒலிக்க வேண்டும். அதை தமிழ் அகமக்கள் ஒரு சட்டமன்ற தேர்தலிலாவது அவருக்கு வாக்களிப்பதன் மூலம் எமது குரலாக, எமது தமிழினத்தினுடைய குரலாக, உலகெங்கும் வாழ்ந்து வளர்கின்ற தமிழினத்தின் குரலாக, அழிக்கப்பட்ட இனத்தினுடைய குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கின்ற ஒடுக்கப்பட்ட தமிழினத்துக்காக குரல் கொடுக்கின்ற அந்த சீமானது வெற்றியே தமிழினுடைய வெற்றியாக இருக்கும். அனைவருமே இம்முறை அவருடைய சின்னத்துக்கு வாக்களிப்பதன் மூலம் அவரை வெற்றியாக சூடுமாறும். அந்த வெற்றியை நாம் இங்கிருந்து கடல் கடந்து சென்று போய் அங்கே அவருடன் வெற்றி கொண்டாட்டத்தை கொண்டாடுவோம் என்பதை இங்கே ஆலய முன்னிலையை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்.